செய்யலைன்னு உங்கள் ஆட்சியை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யணும். இன்னொன்று சார், இப்போ அவங்க சொல்கிறது மக்களுக்கான பிரச்சனையை பேசுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பாஜக வந்துடும்னு சொல்லி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க திமுக மக்களை. இப்படி ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குறாங்க, பாஜக வந்துடுங்கிற பயமுறுத்தி இப்படி ஒரு வாக்கு வங்கியை சம்பாதிக்கிறாங்கங்கிறாங்க. எங்கள் தலைவர் சொல்வது 100% உண்மை. காரணம் என்னன்னு கேட்டால், நடக்கின்ற தேர்தல் என்பது ஜனநாயக சக்திகளுக்கும் ஜனநாயக எதிர் சக்திகளுக்கும் நடக்கின்ற தேர்தல். அதுதான் ஒரே வார்த்தையில் அவர் சொன்னார், தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும். நான் கேட்குறேன், திராவிட மாடல் ஆட்சியில் என்ன திமுக எப்பொழுதுமே மக்கள் மத்தியில் என்ன பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்னு சொன்னால், திமுக என்று சொன்னால் ஆன்மீகத்திற்கு எதிரி கட்சி என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் கேட்குற, ஆன்மீகத்தை என்றைக்கு திமுக வெறுத்து இருக்கிறது? எங்கள் கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார், ஒன்றே குலம் ஒருவன் தேவன். எங்களுடைய கலைஞர் சொல்லியிருக்கிறார், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, மக்களுக்காக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சியில் நடந்ததோடு ஒப்பிட்டு பாருங்கள், புள்ளி விவரங்கள் சொல்லும். திமுக ஆட்சியில் நடந்ததோட அதிகம் அதிமுக ஆட்சியாளர் என்றைக்காவது ஆன்மீகத்துறையில் செய்திருக்கிறார்களா? நாங்கள் ஆன்மீகத்தை விரோதமானவர் என்று சொன்னால், சென்ற முறை தான் கிட்டத்தட்ட 5000 கோயிலுக்கு குடைமுழுக்கு எடுத்த ஆட்சி திமுக ஆட்சி. அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தது திமுக ஆட்சி. மராமத்து பணிகள் செய்து கொடுத்தது திமுக ஆட்சி. கோயில் நிலங்களை மீட்டெடுத்து கொடுத்தது திமுக ஆட்சி. நாங்கள் எப்போ ஆன்மீகத்துக்கு எதிரி? எங்கள் முதலமைச்சரே சொன்னார், திராவிட மாடல் ஆட்சியில் ஆன்மீகம் உள்ளடக்கியும் தான் சொல்லியிருக்கிறார். பாஜக ஒரு விமர்சனம் வைக்கிறது, இவர்கள் இந்துக்கு எதிரிகள். அந்த விமர்சனம் தான் இப்போ தேர்தலில் வைக்கிறாங்க. ஆமாம், இந்துக்கு எதிரிகள். நாங்கள் எங்கே இந்துக்கு எதிரிகள்? உதாரணம் சொல்லுங்கள், எங்கே எதிரிகள்? இந்து மதத்தினை சார்ந்த பின்படுகின்ற பக்தர்களாக இருக்கட்டும், ஆன்மீகத்தாராகட்டும், கோயிலுக்கு செல்வார்கள், நம்பிக்கை, மத நம்பிக்கை இருக்கின்றது. அந்த மத நம்பிக்கை எங்கே வந்து திராவிட கழகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே குறுக்கே நிற்கின்றதில் எங்கே முட்டுக்கட்டை போடு சொல்லுங்கள். அதற்கு வளர்ச்சி சேர்த்து தான் ஆட்சி முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் தேவையில்லாத ஒரு விமர்சனம், கொள்கை ரீதியாக எங்களை தரம் தாழ்ந்து பேசும்போது நாங்கள் பதிலடி கொடுக்கத்தான் ஆகும். அதனால் பதிலடி நாங்கள் இப்படி கொடுக்குறோம், தமிழ்நாட்டு அணியா டெல்லி அணியான்னு உங்களுடைய கருத்துக்களை புகுத்துக்கிறீர்கள் நீங்கள். அது ஒரு உதாரணம். இன்னொன்று, மொழி பிரச்சனை நீங்கள் தான் கிளப்புறீங்க. நாங்கள் சொல்லுவது இருமொழிக் கொள்கை பேரறிஞர் அண்ணா சொன்னார். நாங்கள் சொல்லுவது விருப்பமுள்ளவர்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் யாரையும் தடுக்கலன்றோம். எங்கள் மீது திணிக்காய் தான் சொல்கிறோம். நீங்கள் சாதாரணமாக விட்டாலே மூணாவது மொழி எந்த மொழியாக இருக்கட்டும், அது தமிழ் ஆங்கிலம் இருமொழிக் கொள்கை, அது இந்தி மொழியாக இருக்கட்டும் அல்லது வேறு தெலுங்கு மொழியாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், இந்தியாவை சார்ந்த பிற மொழிகள் இல்லை வெளிநாட்டு மொழிகள் கூட கற்றுக்கிட்டோம். நாங்கள் போய் யாரையும் திணிச்சு பள்ளி பாடத்திலே இந்த மொழியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாடத்திட்டத்தில் அப்படி கிடையாது. ஆனால் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்தில் என்ன சொல்றீங்க? கட்டாயம் இந்த மொழி இடம்பெறுவேன்னு ஏன் திணிக்கிறீங்க? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். கொள்கை ரீதியாக எங்களை எதிர்கொள்ள முடியாமல் எங்கள் மீது வீண் பழி சுமத்துவதற்காக சுற்றி வளைத்து இந்த வேலைகள் எல்லாம் ஒன்றிய அரசாங்கம் பாஜகவும் தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றது.